அனைவருக்கும் வணக்கம். போராட்டங்கள் நிறைந்த இவ்வாழ்க்கை முறையில் மக்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருக்கின்றன. இதனால் வேலை செய்வதற்கான நேரம் என்பது வரையறை இல்லாமல் போய்விட்டது. விடியற்காலை எழுந்திருப்பது நல்லதா, இரவில் அதிக நேரம் விழித்திருப்பது நல்லதா என குறித்து பேச உள்ளனர். விடியற்காலை எழுந்திருப்பது நல்லது என்று தோழி சங்கமித்ரா, நண்பர் சுஜித், சகோதரி சுபஸ்ரீ பேசவிருக்கின்றனர். இரவில் அதிக நேரம் விழித்திருப்பது நல்லது என்று நண்பர் காஷ்மீரி, நண்பர் குரு விக்னேஷ், நண்பர் சந்தோஷ் பேசவிருக்கின்றனர். இரு அணியினரின் வாதங்களை பார்ப்போம். அதிகாலை எழுந்திருப்பது நல்லது என தோழி சங்கமித்ரா ஒளி வீசிடும் வண்ண விளக்குகளும் மாலையில் பூத்த மலர்களை போல் வாசமிடும் அரங்கத்தில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, விடியற்காலை எழுந்திருப்பது நன்மைகள் பல. பழமொழி சொல்லும் அதிகாலை எழுந்தால் அரசனாவா என்பதே உண்மை. அதிகாலை எழுந்தால் புத்திசாலித்தனமாக செயல்படலாம், உடல்நலம் சிறப்பாக இருக்கும். சூரிய உதயத்துடன் எழுந்து பயிற்சி செய்தால் உடல் சுறுசுறுப்பாகும். அது மட்டுமல்ல, அதிகாலை நேரத்தில் காற்று தூய்மையாக இருக்கும். இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே விடியற்காலையில் எழுந்திருப்பது நல்லது. நடுவர் அவர்களே, நன்றி. தோழி சங்கமித்ரா நன்றாக கூறினார். இரவில் அதிக நேரம் விழித்திருப்பது நல்லது என்று நண்பர் காஷ்மீரி பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு அதிகாலை எழுந்தால்தான் நல்ல வேலை செய்ய முடியும். சிலருக்கு இரவு நேரத்தில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். முக்கியமானது உயர்தரமான உறக்கம். சரியான நேரத்தில் தூங்கி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் நாம் வெற்றி பெறலாம். எனவே எப்போது எழுந்திருக்கிறோம் என்பதே முக்கியம் இல்லை, எப்படி செயல்படுகிறோம் என்பதே முக்கியம். பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் காஷ்மீரிக்கு பாராட்டுக்கள். இன்னும் நேரம் அளித்தால் அதிகம் பேசியிருப்பார். அடுத்து நமது நண்பர் சுஜித். அனைவருக்கும் வணக்கம். அதிகாலை எழுந்தால் நாம் அதிக வேலைகள் செய்து முடிக்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியம். அதிகாலை எழுந்து படித்தால் மனதில் நன்றாக பதியும் என்பது விஞ்ஞான அறிவு. அமுத வேளையில் படித்த பாடம் எளிதில் மறக்காது என்பதால் மாணவர்கள் பாடங்களை விரைவாக கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பிரபலமானவர்களை பாருங்கள். மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், மோட்டார், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற பெரும் தலைவர்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து திட்டமிட்ட வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆகவே அதிகாலையில் எழுந்தால் வெற்றி நிச்சயம். நடுவர்களே, நன்றி. அருமையாக பேசினார் சுஜித். அடுத்து நண்பர் குரு விக்னேஷ். இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேலைகள் 24 மணி நேரம் நடந்து கொண்டே இருக்கிறன. மருத்துவர்கள், காவல்துறை, சுரவல் தொழிலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் இவர்கள் அனைவரும் இரவில் வேலை செய்ய வேண்டியவர்கள். இரவில் வேலை செய்வதால் புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன. விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன், கணிப்பொறி விஞ்ஞானி பில் கேட்ஸ், சினிமா இயக்குனர் மணிரத்தினம் இவர்கள் எல்லாம் இரவில் விழித்திருப்பவர்களே. ஆகவே இரவில் விழித்திருந்து வேலை செய்வது சரியான வழி. நன்றி. சரியான விவரங்களை கூறினார். அடுத்து நமது தோழி சுபஸ்ரீ. வாருங்கள், அவர் என்ன கூறுகிறார் என கேட்கலாம். மாலை கதிரோன் தன் செங்கதிர்களை சுருக்கிக் கொண்டிருக்கும் இம்மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் இனிமையான வணக்கம். மனித உடல் இயற்கையாகவே சூரிய ஒளியை பொறுத்தது. இரவில் தூங்கும் போது உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது. அதிக நேரம் விழித்திருந்தால் கண்ணே மூடிக்கொள்ளாது. சரிதான நடுவர் அவர்களே? அதிக வேலை செய்தாலும் சரி, அதிகம் விளையாடினாலும் சரி, உடல் ஓய்வில்லாமல் இருந்தால் நோய்கள் வரும். ஆகவே நல்ல உடல் நலம் பெற இரவில் ஒழுங்காக தூங்க வேண்டும். நன்றி.
பாராட்டுக்கள். இதன் எதிர் விவாதத்தை பார்க்கலாம். வாருங்கள் நண்பர் சந்தோஷ். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, காலம் மாறிவிட்டது. ஒவ்வொருவரின் உடல் வேறுபாடு கொண்டது. சிலர் அதிகாலையில் எழுந்தால் அதிகமாக செயல்படலாம். ஆனால் சிலர் இரவில் அதிக வேலை செய்வார்கள். உலகின் தலை சிறந்த எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், விஞ்ஞானிகள் பலர் இரவு நேரத்தில் தான் வேலை செய்வார்கள். தொடர்ச்சியாக யோசித்து அமைதியான சூழலில் உழைக்க வேண்டியவர்கள் இரவில் விழித்திருக்க வேண்டும். இந்த மாறுபாடு யாரும் தவிர்க்க முடியாது. ஆகவே நம் வளர்ச்சிக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பது என்பது ஒன்றும் தவறில்லை என்று எங்களின் விவாதத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இரு தரப்பினரும் மிக நன்றாக விவாதித்துள்ளனர். உண்மையில் இரண்டும் தேவையானவை. சிலருக்கு அதிகாலை எழுந்திருப்பது நல்லது. இது புத்துணர்ச்சி, திட்டமிட்ட வாழ்க்கை, உடல் நலம் போன்றவை கொடுக்கிறது. சிலருக்கு இரவில் விழித்திருப்பது சிறந்தது. இது சரியான சூழல், அதிக ஒருமைப்பாடு, அமைதி போன்றவை கொடுக்கிறது. மிக முக்கியமான விஷயம் உயர்தரமான தூக்கம் பெறுவதுதான். அதாவது நாம் எப்போது விழித்திருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு அதிகாலை எழுந்து படிப்பது சிறந்த வழி. ஆனால் தொழிலில் அல்லது கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள் தங்களுக்கேற்ற நேரத்தில் விழித்திருக்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது எழுந்தாலும் சரி, நீண்ட நேரம் விழித்திருந்தாலும் சரி, அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ற உணவு பழக்கத்தையும் உறக்கத்தையும் மேற்கொள்ளலாம் என்பது எனது கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி.